பார்த்தீங்கன்னா இது வந்து சுசுகி ஆக்சஸ். இதில் வந்து என்ன பார்ப்போம்னா இன்ஜின் ஆயில் சேஞ்சு. இன்ஜின் ஆயில் மாற்றுறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆயில் மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். ஆயில் இறக்கி விட்டாச்சு, ரொம்ப கண்டமாக இருக்குது. பாருங்கள், இன்ஜின் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லிட்டர் போடலாமா? ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால தான் நம்ம இந்த வண்டி இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். ரொம்ப கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஓடி இருக்குன்னா ரொம்ப கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். 10431 சுசுகி ஆக்சஸ் 125cc. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி தான். இது நல்லா ஸ்மூத்னஸாக தான் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் கஸ்டமரு. நல்ல ஸ்டார் ரேட்டிங் தான் அந்த வண்டிக்கு. தாராளமாக அந்த வண்டி வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். வண்டி நல்லா லுக்காக தான் இருக்குது. டியோலாம் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு தான். டியோ வந்து ஓப்பனிங் தான் நல்ல ஃபேமஸ்ஸு. இப்போ வர டியோலாம் அந்தளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. இது ஓரளவுக்கு இப்போதைக்கு பார்த்தோன்னா சுசுகி ஆக்சஸ் கொஞ்சம் நல்ல வண்டி தான். இப்போ ஆயில் ஊற்ற போகிறோம், நம்ம ஹீரோ ஆயில் தான் ஊற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா ஹீரோ கம்பெனி ஆயில் தான் ஊற்ற போகிறோம். பிராண்டட் தான். ஹோண்டா ஆயில், ஹீரோ ஆயில் இந்த மாதிரி தான் நம்ம ஊற்றுறது. அதை தவிர்த்து கஸ்டமராக கேட்டால் கேஸ்ட் ஆயில், செல்லு இந்த மாதிரி ஊற்றுவோம். இப்போதைக்கு நம்ம இந்த ஆயில் ஊற்றுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி ஊற்றலான்றத. இதில் ஒரு நல்ல விஷயம்னா யமகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து திருப்பலி போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க யமகாவில் ஸ்கூட்டி மாடலெல்லாம். அதான் கொஞ்சம் இதாக இருக்கும் அவுக்கிறதுக்கு. இது வந்து இந்த மாதிரி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்ல விஷயம். சுசுகியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சந்தோஷம். மற்ற வண்டி எல்லா வண்டிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். யமகாவில் மட்டும்தான் நம்ம திருப்பலி போட்டு அவுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அதில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டெப் வச்சுன்னா நமக்கு வந்து மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே யமகா வண்டிலாம் பார்த்தா திருப்பலி போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அவுக்கிறதுக்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு, கேஜோட ஸ்டிக்கு. இதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க பாரு, இது அளவு. இது வரைக்கும் ஆயில் இருந்தால் போதும், கரெக்டான கேஜி. இதுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இதனுடைய ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுலேயே அந்த ஸ்டெப்பு வரைக்கும் தான் கேஜி. அதுக்கு மேலே ஆயில் இல்லை, ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லி ஃபுல்லாக ஊற்றாதீங்க. இதோட மட்டும் கரெக்டாக ஊற்றுங்க. அதான் கரெக்டான கேஜி அளவு. அளவு இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. கரெக்டான அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பேன், ஆயிலை மாற்றி போடுறீங்க, கேஸ் ஆயில் போட்டுருக்கீங்க, ஆனால் ஹீரோ ஆயில் காட்டணுன்னு. ஆனால் இதுக்கு எதனால் அதை போட்டேன்றது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஆயில் தான். நான் ஆயில் அளவுக்கோசரம் இப்போ இருக்குல்ல, ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கணுக்கோசரம் இதில் ஆயிலை ஊற்றி ஊற்றுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதில் வந்து இந்த மாதிரி புனல் மாதிரி வராது. அது யூஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஆயில் பற்றி சொல்லிடுச்சு. இந்த ஆயில் கிடையாது, ஹீரோ ஆயில் தான். நான் ஆயில் சேஞ்ச் பண்ணி இதில் ஊற்றி அதுக்கப்புறம் ஒருத்தர் புனல் இல்லாத காரணத்தால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.